கரெக்ட் கரெக்ட். இப்போ பாட்டு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி நீங்களும் பாடணும். ஓகே மாஸ்டர். தாய் சாய் தாய் சாய் சாய் இல்லம்மா, தா 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 தா. தரேன். டேய் சாயா டீ கேக்குறாரா? டீ நேத்து ராத்திரியே ஃப்ளாஸ்க்ல போட்டு வச்சு போய் எடுத்துட்டு வா. ஐயோ அது இல்லம்மா. டேய் அது இல்லையாடா? தாய். ஓ தாய் தந்த. தரேன்னு சொல்றேன், நீங்க தானே வேணாம்னு சொல்றீங்க. ஐயோ நான் நேரடியாவே வந்துடுறேன்மா. நீங்க நேரடியாலாம் வர தேவையில்லை, நான் தான் குடுக்கறேன்னு சொல்லல. டேய் போய் டீ எடுத்துட்டு வாடா போடா. ஐயோ அது இல்லம்மா, நான் பாட்டுக்கு நேரடியா வந்துடுறேன்னு சொன்னேன். ஓ பாட்டுக்கு நேரடியா வராடா. வாங்க. நல்லா கவனிச்சுங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன். பாட்டு மட்டும் போதும், கை ஆக்ஷன்லாம் வேணாயா? இப்போ நான் சொல்லி கொடுத்தத அப்படியே சுதி மாறாம பாடுங்க பாப்போம். இப்போ நான் சொல்லி கொடுத்தத சுதி மாறாம அப்படியே சேர்த்து பாடுங்க பாப்போம். ஐயோ நான் அத சொல்லலமா, பாட்டு சொல்லி கொடுத்தேன்ல அந்த பாட்டை அப்படியே சுதி மாறாம பாடுங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா. இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. எங்க அம்மாவுக்கு கர்நாடக சங்கீதம் சொல்லி தருவோம் பார்த்தா பிச்சை எடுக்கிற பாட்டு சொல்லி தர. எப்படியும் கடைசியில உங்க அம்மா பிச்சை தான் எடுக்க போறாங்க. அதுக்கு 2-3 பாட்டு கத்து வச்சுக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்லைங்க, கத்துக்கிட்டோம். கோசல்யா நீ சுமாரு. பாஸ் எடுத்த உடனே கர்நாடக சங்கீதம் கத்துக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செட் பண்ணி முதல்ல தெரிஞ்ச பாட்டு, புரிஞ்ச பாட்டு, அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்பட்ட பாட்டு, கேள்விப்படாத பாட்டு, மத்தவங்களை படுத்துற பாட்டு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்து பாடினா தான் வாய்ஸ் செட் ஆகும். என்ன எல்லாம் டவுட்டா பாக்குறீங்க? வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் ரைட் இல்ல மாஸ்டர்? ஆமா ஆமா. சரி வேற பாட்டை கத்து கொடு. இப்போ நான் பாடுறத அப்படியே வாங்கி பாடணும். குடுங்க. உள் வாங்கி பாடுங்க சொல்றாங்க. ஓ உள் வாங்கி பாடுங்க. சரிங்க மாஸ்டர். புரியுதா? அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை மூதேவி சுதியில பாடு. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அப்படியே பாடுங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை தொண்ட சரியில்லை உன்னை வளர்த்தான். நிறுத்துங்கம்மா. 2 நாளா கஞ்சி தண்ணியே குடிக்காத எரும மாடு மாதிரியே கத்துறீங்கம்மா. சரியில்லடா, நல்லா அழகா பாடணுமா? சரியா? இப்ப பாடுங்க. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். நிறுத்துமா. என்றும் நிறுத்து. ஐயோ லாரி ஆர்ன் மாதிரியே கத்துறியம்மா. மறுபடியும் கேளு, நான் பாடுறேன். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். எங்க பாடு. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். ஐயோ காகாவளி வந்துச்சு டாக்டர் போடுங்க. இந்த மாதிரி கலையை கொலை பண்ற பண்ணாடிங்க பாடுறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். இதுங்கெல்லாம் ஞான சூனியம். நான் கோசல்யா இரு கேட்கலாம். இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, பொறுமையா இரு. நீங்க சொல்லுங்க மாஸ்டர். அம்மா நீ சும்மா இருமா. உங்களுக்கு அம்மாவே வரமாட்டேங்குது, இதுல கர்நாடக சங்கீதம் வர கத்துக்கணுமா? மாஸ்டர் நான் ஒழுங்கா பாடுறேன் மாஸ்டர், நல்லா பாடுவேன். வேற பாட்டு சொல்லி கொடுங்க. இந்த பாட்டு வேற பாட்டு கத்துறேன். பிச்சை பாத்திரம் ஏங்கி வந்தேன் ஐயனே ஐயனே. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். பாத்திரத்துக்கு எங்க போறது? அது சைஸ்க்கு கேக்குது. ஐயோ கொஞ்சம் சின்னதா கேளுமா. இப்ப இவன் காமிக்கிறான் பாருங்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனே. கௌசல்யா என்னடி இது? உன் மாமியார் ஏன் இப்படி கத்துறா? ஏய் நான் கத்துறேன், பாட்டு பாடுறேன்டி பாட்டு. ஆமா மாமி,
எங்க அம்மா கத்தல பாட்டு கத்துக்கிறாங்க. அதுக்கா இந்த கத்துக்கத்துறா? நான் என்னமோ கரண்ட் கம்பத்துலதான் கை வச்சுட்டாலும் நினைச்சேன். சரி, பாட்டு வாத்தியார் கிடைச்சிட்டாரா? அதோ கிடைச்சிட்டாரே. இவர் தானே இந்த பாட்டு வாத்தியாரு. அங்க பாரு. யாரு இவரா பாட்டு வாத்தியாரு? ஆமாடி, இன்னும் ஒரே வாரத்துல இவர்கிட்ட நான் பாட்டு கத்துக்கிட்டு உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுறேன்டி. பூசிட்டாலும் இவர்கிட்டயா? ஏன் அம்மா சிரிக்கிறீங்க? மாதவா, இவன் பெருமாள் கோவில் வாசல்ல துண்டு விரிச்சு பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறவன். பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனா? கன்ஃபார்மா பிச்சைக்காரன் தான். எப்படி சொல்றேன்னா, ஒரு தடவை இவன் கிட்ட கதம்ப சாதம் ஊசியில வாங்கினேன். ஊசி போற சாதத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். ஐயோ, எப்பவாவது ஒரு நாள் இவன் மாட்டுவான்னு நினைச்சேன். இப்ப வசமா மாட்டின்ட்டான். இவன் பிச்சை எடுக்கிற பாட்டா சொல்லி கொடுக்கும் போது எனக்கு டவுட் வந்துச்சு எனக்கு. ஏண்டா பாட்டு பாடி பிச்சை எடுக்கிற நீ பாட்டு வாத்தியாருன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்தி பணத்தை புடுங்கிட்டியடா. நான் ஏமா புடிங்கினா? இந்த ஆள் தானே புடிங்கினா. நான் அப்புறமா கொடுத்துடலாம் தான் பத்திரமா எடுத்து வச்சேன். ஆனா இவன் பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியாதும்மா. யோ, ஏன் போய் சொல்ற? டெய்லி 500 ரூபா தரேன், பாட்டு வாத்தியார் மாதிரி நடி. ஐயோ, அந்த பொம்பளை ஒரு லூசு, அதை ஈஸியா ஏமாத்திடலாம். அறிவு கட்ட முண்டம், அதுக்கு மூளை எல்லாம் கிடையாது. அப்படி இப்படி நீ சொல்லல. நான் எப்படா சொன்னேன்? டேய், நீ சொல்லிருப்படா, நீ சொல்லிருப்ப. டேய், கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவன கூட்டிட்டு வந்து குருன்னு சொல்லி என் படத்தெல்லாம் புடுங்கிட்டல. அது மட்டும் இல்லாம அந்த நாரவாயம் பாடின பாட்டை இந்த நல்ல வாயில பாட வச்சிட்டியடா. ஒண்ணு இருக்கட்டும். டேய், இங்க பாருடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒரிஜினல் பாட்டுவாதியாரோட நீ இந்த வீட்டுக்குள்ள வர இல்லன்னு வச்சுக்கேன், உன் சாவுக்கு உன் குடும்பமே ஓன்னு பாட்டு பாடும். ஜாக்கிரதை. வாங்க. என்னங்க போன்றீங்க வான்றீங்க? அடே, வாங்குற படத்தை குடுத்துட்டு போ. அது குருதட்சணை தானே? குருவே டுபா குரு, இதுல உனக்கு தட்சணை வேறையா? குடுறா காசு பணம் துட்டு மணி கறந்தாடா. பாட்டுவாதியாரோட வா, போ. போடா, போ. என்ன ஃப்ராட் பண்றாங்க? என்ன மாமி? பண்டு சொல்லு. இந்த கருங்காலி பை உன்னை எப்படி ஏமாத்திட்டான்? ஆமா பண்டு, நான் வந்துட்டேன். இந்த பழத்தை எடுத்துன்னு போறேனே, 2 நாள் கழிச்சு திருப்பி கொடுப்ப. மூஞ்சிய பாரு, அப்படியே மிதிச்சேனா. போடி போடி. பண்டு இல்ல பழமும் இல்ல. பழம் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஓசில பழம் கேக்குறா பாரு. ஓசி பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேனா. டோன்ட் வரி சார், நான் தான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டேன்ல. என்கிட்ட கேஸை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தான் அது. லம்போதர லகுமிகர அம்பா சுத அமர வினுத லம்போதர லகுமிகர லம்போதர லகுமிகர அம்பா சுத அமர வினுத லம்போதர லகுமிகர. என்ன குரல், என்ன குரல்! புல்லாங்குழல் ஓசையும் குயிலின் குரல் ஓசையும் இணைஞ்சு ஒழிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா உன் குரல். இன்னும் கொஞ்சம் ஹை பிட்ச்ல பாடினா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கேட்டு ரசிப்பாங்கல்ல. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்மா? பாடு பாடு. நீ
பாடுமா இன்னும் சத்தமா பாடு லம்போதர லகுமிகரா இன்னும் சத்தமா பாடு அம்பாசுத அமர வினோத இன்னும் சத்தமா பாடுமா லம்போதர லகுமிகரா இன்னும் சத்தமா பாடு அம்பாசுத அமர வினோத லம்போதர இன்னும் சத்தமா பாடுமா லம்போதர லகுமிகரா இன்னும் சத்தமா பாடுமா சிதஜாரண கன சேவித இன்னும் சத்தமா பாடுமா லம்போதர இன்னும் சத்தமா பாடுமா லகுமிகரா அம்பாசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா. நிறுத்துமா டேய் என்னடா அந்தாலும் இன்னும் சத்தமா பாட சொல்றான். அவர் அப்படிதான் சொல்லுவார் பாஸ். இடியே இடிச்சாலும் அவருக்கு ஈ முக்கிற மாதிரி தான் சவுண்ட் கேட்கும். ஏன்னா அவருக்கு 2 ஸ்பீக்கர் அவுட், மிஷின் வச்சாதான் சவுண்ட் கேட்கும். அப்ப மிஷின் எங்க? அத நான் அப்பவே கட்டிட்டேனே, இதோ இருக்கே. ஏன்? பின்ன இவங்க அம்மா கத்துற சவுண்ட் அதனால காதுல விழுந்ததுன்னா அப்புறம் அந்த எஸ்கேப் ஆகி போயிட்டானா இன்னொரு பாட்டு வாத்திருக்கு நான் எங்க போறது? அதனால தான் மிஷினை கட்டிட்டேன். முதல்ல அங்க மிஷினை மாட்டு. நாம பண்ற அவஸ்தையோ அந்த ஆளும் கேட்டு தொலைட்டோம். ரிஸ்க் எடுக்கிறீங்க. மாட்டா. ஓகே அனுப்புவீங்க. இப்ப பாருங்க. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? பாடம்மா நல்ல சத்தமா பாடம்மா. லம்போதர லகுமிகரா அம்பாசுத அமர வினோத லம்போதர போலீஸ்கா இல்லடா 108க்கு போன் பண்றா. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வாங்க தூக்குங்க. தூக்கு எப்போ லம்போ லம்போன்னு ஆரம்பிச்சியோ ஒருத்தன் அம்போன்னு போயிட்டான். எனக்கு பாட வரும்னு சொன்னேன், ஆனா அவனுக்கு பாட வந்துருச்சு. இனிமே உனக்கு பாட்டு சொல்லித்தர இந்த ஏரியாவுக்கு ஒரு பாட்டு வாத்தியார் கூட வரமாட்டான். அதுக்கப்புறம் எப்படி நீங்க பாட்டு கத்துப்பீங்க? என்கிட்ட எப்படி போட்டி போடுவீங்க? ஏய் வாத்தியாரே இல்லாம நான் பாட்டு கத்துக்க முடியும்டி. ஏன்னா நான் கிளவி. கிளவிதானி? ஏய் மூதேவி வாத்தியாரே இல்லாம வில் வித்தையில ஜெயிச்சானே ஏகலைவன். அவன மாதிரி பொம்பளையில நான் ஒரு ஏகலைவிடி. லம்போதர லகுமிகரா அம்பாசுத அமர வினோத லம்போதர லகுமிகரா. சா ரீ கா மா. ஆஹா என்ன இனிமையான குரல். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? 3 வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கியா, உன் கழுத்தை தாலி கட்டி உன் கூட குடும்பம் நட்டா நான் தயாரா இருக்கேன் டார்லிங். யாரவன்? யாரவன்? நான் தான் சாட்ட கொட்டுச்சாமி. என்னடே தெரு தெருவா சாட்டையில அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு நான் ஜோடியா? படா. அப்படி சொல்லாத டார்லிங். நம்ம ஜோடி பத்த பார்த்தா தில்லானா மோகனபால் சிவாஜி பத்மினி மாதிரி இருக்குங்க. ஊர்ஜனமே மூக்கு மேல வெள்ள வச்சு ஆச்சரியப்படுவாங்க. மூஞ்சி மொகரையும் ஏதோ என்ன பார்த்தா பத்மினின்னு சொல்லலாம். அது கூட ஓகே. நீ சிவாஜியாடா? அதுக்காக சொல்ல டார்லிங். நானே ஆடி பழகிறவன், நீ பாடி பழகிறவா. ஆட்டமும் பாட்டும் ஒண்ணு சேர்ந்தா கலெக்ஷன் கொட்டுமா? டேய் நான் ஒண்ணு பிச்சைக்காக பாடலடா, ஒரு லட்சியத்துக்காக பாடுறேன். அப்படி என்ன லட்சியம்? அதெல்லாம் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல போடா. சா பா சா.
சனியை பிடிச்ச நாய் கத்திக்கிட்டே இருக்குது. அது கத்துறத நிறுத்திச்சு, நீ கத்து. என்னது கத்தா? என்னடே நான் பாடுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்குது. இருடா, உன் கையில இருக்கிற சாட்டியாலே உனக்கு வெளுக்குறேன்டா. இது வேற கையில பின்னாடி அடி. என்னடே இந்த அடி அடிக்கிற? சிரிச்சுட்டு நிக்கிற? நானு டெய்லியில அடிச்சு பிச்சை எடுக்கிறேன், எனக்கு போய் வலிக்குமா? ஓ, இது அடிச்சா உனக்கு வலிக்காதா? இரு வர்றேன். நிறுத்து, இப்ப போறேன், ஆனா திரும்பி வருவேன். எதுக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடி பாடி பிச்சை எடுக்க வேண்டாம். இன்னொரு வாட்டி உன்னை இந்த தெருவுல நான் பார்த்தேன், உன்னை கல்லாலே அடிச்சு கொன்றுவேன். என்னம்மா இது? எதுக்கு அவனை துரத்துற? ஓ, அதுவா மாதவா? அது வந்து அடிச்சு பிச்சை எடுக்க என் உடம்புல தெம்பு கிடையாது. உன் குரலை கேட்டா அப்படியே வாணிஸ்ரீ மாதிரியே இருக்கு. வாணிஸ்ரீ நடிகை, பாடகிதான் வாணி ஜெயராம். சாரி வாணி ஜெயராம் மாதிரியே உங்க குரல் இனிமையா இருக்குது. நீங்க எனக்கு 2 பாட்டு கத்து கொடுங்க, நான் பாடிக்கிட்டே பிச்சை எடுத்து என் பொழப்ப பாத்துக்கிறேன்னு என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டான்பா. நான் நோ என்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவனை அடிச்சு துரத்திட்டேன். பாட்டு கத்து கொடுக்க சொல்லி கேட்டானா, இல்ல வாமா 2 பேரும் பாடி ஆடி அப்படியே அடிச்சுக்கிட்டே பிச்சை எடுக்கலாம்னு சொல்லி கேட்டானா? அவன் சொன்னது இவளுக்கு எப்படி தெரியும்? என்ன அவன் சொன்னது எங்களுக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா? அவன் கூட பிசினஸ் டீல் பேசும்போது நாங்க அங்க இருந்து கேட்டுட்டு தான் இருந்தோம். ஏம்மா இப்படி ரோட்ல இருந்து அசிங்கப்படுத்துற? வாமா உள்ள. வரமாட்டேடா. நான் தான் வீட்டுக்குள்ள பாடக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, நான் வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். நான் வீதியிலே உட்கார்ந்து பாடிக்கிறேன், போங்க. என்ன கௌசல்யா இப்படி அடம் பிடிக்கிறாங்க அவங்க? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, சிச்சுவேஷன் சாங். இந்த ஊர் என்ன, சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? 1000 ரூபாயா? மதவா, பாத்தியாடா? 1000 ரூபாடா, 1000 ரூபா. இந்த கலைவாணிக்கு லக்ஷ்மியோட கடாட்சம் கிடைச்சிருச்சுடா. ஒரு ரசிகனே முன் வந்து 1000 ரூபாய் கொடுத்திருக்கான்னா, நான் மேடையில ஏறி கச்சேரி பண்ணேன்னு வச்சுக்கேன், எவ்வளவு பாராட்டு கிடைக்கும், எவ்வளவு புகழ் கிடைக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும். பணம் கிடைக்குமா? பணம் போனமாயிடுவ. என்னைய சொல்ற? நீ பாடுனதுக்காக இந்த பணத்தை கொடுக்கல, பின்ன இனிமே நீ வாயவே திறக்க கூடாது, அதுக்காக தான் கொடுத்தேன். ஏன் என்ன பாடக்கூடாது? பாட்டுங்கிற பேர்ல சங்கீதத்தை கொத்துக்கறி போட்டு எங்களை எல்லாம் கொதறிட்டு இருக்க. இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல நீ பாடுன என்ன பண்ணுவ? என்னையா உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? அப்படின்னு உங்க அம்மாவுக்கு பக்கத்துல உட்காந்து டோலக்கு வாசியா? ஓவரா பேசுற? நிறுத்துங்க, ஏங்க அந்த ஆளுகிட்ட போய் வாய் என்ன கௌசல்யா எங்க அம்மா அசிங்கப்படுத்தி பேசுறா? பாத்து சும்மா சொல்றியா? ஐயோ, இப்போ உங்க டோலக் வாசிக்க சொன்னா அப்புறம் என்ன கூத்தாட கூப்பிடுவான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? சும்மா இருமா. யோ, இனிமே உங்க அம்மா பாட ஆரம்பிச்சாங்க, கூலிப்படையை வச்சு உங்க அம்மாவை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயோ ராசா, என் குலதெய்வமே, என் அத்தைய கொலை பண்ண வந்த குலதெய்வமே, அத முதல்ல செய்ப்பா. உனக்கு காசு பதிலாம் சொல்லு, நானும் பாதி அமௌண்ட் தரேன். கௌசல்யா, இவரு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம்ப்பா. இவரு கொஞ்சம் கௌசல்யா, எங்க அம்மாவை கொல்றது நீ ஆல்சல் பண்றியா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணையிட்டு யார் தடுத்தாலும். உன்னை கொல்றதுக்கு ஆள் தேவையில்ல, நானே கொல்றேன். எங்க இவன் பாட்டு பாடுகிறீ? எங்க எங்க அம்மா எங்க? இத்தனை ஒரு கல் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? நீங்க கல் எடுக்கிறதுக்குள்ள அது ஓடிடுச்சு. சார், இப்படியே இருந்தா என்ன சார் அர்த்தம்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்க சார். பண்றேன் சார், பண்றேன். அப்படி பண்ணல, இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கும். என்ன முடிவு? உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம். அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு கரண்ட் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், ஏன் பால் பாக்கெட் கூட போட விட மாட்டோம். ஜாக்கிரதை. எனக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, இதெல்லாம் கட் பண்ணா எனக்கு செலவு மிச்சம் இல்ல, அதனால. சோ, இது ஒரு வாய் சாப்பிடறதுக்குள்ள ஏன் உயிர் போயிட்டு வந்துரும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது?
அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அங்க பாத்தியா அம்மாச்சி பூதம் பாடிட்டு இருக்கு. நீ சாப்பிடல அது உன்னை லபக்குன்னு முழுங்கிடும். அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே. நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு. நாடு அதை என்னம்மா? என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, ஒரு பாட்டு பாட. ஐயோ, குழந்தைக்காக பாட்டா? இதோ இப்பவே பாடுறேம்மா.